சிவபெருமானின் ஆணையை மேற்கொண்ட ஆணைமுகப் பெருமான் பூதகணங்களுடன் போர்க்களம் புகுந்து கயமுகனுடன் போர் புரிந்து அருளினார். எந்த அஸ்திர சஸ்திரங்களாலும் அவனுக்கு இறுதி நேராததைக் கண்டு தமது கொம்பினை ஒடித்து ஏவி அருளினார். அது ஞானமாக இருந்ததால் அஞ்ஞானமே உருவெடுத்த கயமுகாசுரனுடைய உடலை தடிந்தது. அவன் தேவாதி தேவனிடம் சாவாவரம் பெற்றிருந்தபடியால் பெருச்சாளியாகி பெருமானை எதிர்த்தான். விநாயகமூர்த்தி கருணை கண்களால் நோக்கி அவனை அருள்வயப்படுத்தி ஊர்தியாக கொண்டு அருளினார். வானவர்கள் கயமுகனிடம் இட்டது போல் கணபதியின் திருமுன் தோப்புக்கரணம் இட்டு வணங்கி வழிபட்டார்கள். நிறைவாக நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் சகோதரனே என்பது குறித்ததாகும். சூரபத்மன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக அரசு புரிந்து வானவர்களை வருத்தினான். துன்பத்தால் துடித்த வானவர்கள் ஈசன் பால் தஞ்சம் புகுந்தார்கள். ஐமுக சிவம் ஆறுமுக சிவமாகி சூரபத்மனை ஞானவேலால் பிளந்து அருளினார். ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் வந்தான் சூரபத்மன். பறவைகள் மீது பரம கருணை பொழிந்து மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் குமரவேல் கொண்டு அருளினார். தமது தமையனார் செயலையே தாமும் மேற்கொண்டார். விநாயகருக்கு பின் தோன்றியதால் சரவண பவனை யானை சகோதரனே என்று கூறினார். சூரபத்மன் ஆணவமலம்